2025 வரை உள்ள இந்த ஒரு வார நாட்களில் சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு பொதுவான கருத்து பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்ம ராசினியர்களுக்கு 16ஆம் தேதி 17ஆம் தேதி ஆகிய இரு தினங்கள் சந்திராஷ்டமம். உங்களுக்கு 16, 17 ஆகிய இரு தினங்கள் சந்திராஷ்டமம். ஆகவே இந்த சந்திராஷ்டமம் நீங்கள் எதுக்கு உங்களை சொல்கிறோன்னா, சில காரியங்கள் தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அது போகிற நேரத்தில் அது தடங்களாக ஏற்படும். காரணம் அது சந்திராஷ்டமங்கிறதுனால. ஆகவே இந்த சிம்மராசினியர்கள் 16, 17 ஆகிய இரு தினங்கள் சந்திராஷ்டம் இருப்பதாக கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக சிம்மராசிக்கு இப்போ 7 சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் காரிய தடங்கள் அப்பப்போது இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கும். ஆகவே இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த 18 தேதிக்கு மேலே 19, 20 ஆகிய தினங்கள் நீங்கள் நினைத்த காரியம், அதாவது ஒரு பண ரீதியாகவோ இல்லை ஒரு தொழில் ரீதியாகவோ நீங்கள் நினைத்த காரியத்துக்கு ஒரு நல்ல செய்தி வர்றது ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே 7 சனி சஞ்சாரம் செய்வதனால் இருக்கிறதுனால எப்போவுமே இந்த சனி 7லேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் எப்போ போனாலும் சரி, ஒரு நல்ல காரியத்தில் போனாலும் சரி, பொதுவாக பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு குலதெய்வ கோவில் இருந்தீங்கன்னா அங்கே போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். இந்த 7 சனி மாறுற வரைக்கும் இந்த மாதிரி சில தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே சிம்மராசினியர்கள் எப்போதுமே ஒரு விநாயகர் வழிபாடு செய்து விட்டு வெளியே போகிறது சாதகமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நல்லதை நினைப்போம். நல்லதே நடக்கும். வணக்கம்.